ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நான் பிருந்தன். ஸோ நிறைய பேருக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு ஆசை இருக்கும். பட் எப்படி அப்ளை பண்ணுறது என்னன்னு தெரியாது. ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பட் நிறைய பேர் நான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை, அதனால நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஓகேயா? ஜஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் எழுதிட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட் இருந்தால் அதுக்கு பிறகு கூட நீங்கள் எடுத்து ஈஸி தான். ஒரு 1500 மீட்டர் வந்து ஒரு 7 நிமிஷத்தில் ஓடணும் மேலுக்குன்னா. ஸோ அப்படி வந்து சின்ன சின்ன இதுதான். ஷார்ட் புட்டு, நீங்கள் ரோப் கிளைம்பிங் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். ஓகேயா? ஸோ உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து இந்த இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ல இருந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பார்க்க போகிறோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எஸ்ஐ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுள் எடுத்துக்கிடுங்க. கூகுளில் வந்து TNUSRB, ஓகே, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் வெப்சைட் போங்க, அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ். ஓகேயா? இந்த வெப்சைட்டில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 2022 இருக்குது. ஸோ இதை விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும் தெரியாது. ஓகேயா? இது வந்து இயர்லி ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. டிஎன்பிசி போர்டு மாதிரி வரிசையாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே. எப்போ வேகன்சி எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு பிறகு எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒரு லைட்டாக பார்த்துட்டு போயிடும், ரொம்ப கிளான்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ ஓப்பன் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஆயிடுச்சு. 8ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் மந்த் 7th வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ நம்ம வேகன்சி பாருங்கள், 444 வேகன்சி இருக்குது. ஸோ மேலுக்கு வந்து 279 இருக்குது. விமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு 120 இருக்குது. ஓகேயா? ஸோ இது வந்து டிபார்ட்மெண்டல் வேகன்சியும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இதில் வேறு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டெஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட். ஸோ நீங்கள் ரிட்டனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். போதும், தாராளமாக கிளியர் பண்ணி இது பண்ணிடலாம். ஓகே. இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக நிறைய பேருக்கு ஹைட்டு டவுட் இருக்கும். ஓகே. நீங்கள் ஹைட் வந்து ஃபார் மேலுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். நீங்கள் 170 சென்டிமீட்டர் இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்க. ஓகே. சப்போஸ் 170 தான் இருக்கிறீங்க, எக்ஸாக்டாக 170 இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அப்பீல் இருக்குது. அப்பீல்னா சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க, ரெண்டாவது உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் அப்பீல் பண்ணலாம். மீதி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. ஸோ மோர் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குது, அதை பற்றி எந்த டவுட்டும் இருக்காது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா 10%. ஓகேயா? PSTM 20%. இது வந்து தெளிவாக பார்க்கணும். இந்த PSTMங்கிறது பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் வந்து யார் கொடுக்காங்கன்னா ஒன்லி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் வரை தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். தென் 11th 12th தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடீடு பேச்சுலர் டிகிரி, இது ரொம்ப முக்கியம். சப்போஸ் இன்ஜினியரிங் ஏதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டுட்டு நீங்கள் ஆல்ரெடி 12th இருக்கு, நான் வந்து பர்சன் ஸ்டடி தமிழ் மீடியம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ரெண்டாவது செகண்ட் டிகிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து செல்லுபடி ஆகாது. நல்லா புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து PSTM இதில் வந்து ஒன்லி ஃபார் ஃபஸ்ட்டு ஸ்டடீடு பேச்சுலர் டிகிரிக்கு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டிகிரி படிச்சிங்களோ அதை நீங்கள் தமிழில் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த PSTM சர்டிஃபிகேட் வந்து இங்கே செல்லுபடி ஆகும். ஓகேயா? ஓகே. அது பிறகு ஓகே, டிரான்ஸ்ஜெண்டர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்ஸ் பார்த்துக்கிடுங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் தான். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு 85 மார்க்ஸ். ஓகே. ஏன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து 15. இது வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அவங்களுக்கு கிடையாது, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு. ஏன்னா அவங்க ஃபிசிக்கலாக இருந்தனால தான் அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்லேயே வந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடையாது. அப்புறம் இன்டர்வியூ வந்து ஒரு 10 மார்க்ஸ் தான். ஓகே. உங்கள் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறது உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் தான். ஓகே. ப்ளஸ் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஓகே. ஸோ அந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ்லாம் பேட்டர்லாம் போடுறோம். அது மாதிரி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஜஸ்ட் நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுற வீடியோ தான். இருந்தாலும் ஒரு பேசிக் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது தெரிஞ்சு பண்ணால் கொஞ்சம் கிளியராக இருக்குன்றது தான் இதை சொல்கிறேன். பார்த்துட்டு ஹைட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து மென்னுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் ஃபார் OC, BC, BCM, அப்புறம் MBC, DNC எல்லாத்துக்குமே 170 சென்டிமீட்டர். ஃபார் உமனுக்கு 159 சென்டிமீட்டர் தான். ஓகே. SC/STஸுக்கு 167. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது SC/STஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களும் 170 தான் இருந்தால் தான் எஸ்ஐ ஆக முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 168லாம் இருக்கும். அவங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆசை இருக்கும், பட்டு தெரியாத காரணங்களால் இருக்கும். அப்படி யாராவது இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. செஸ்ட் மெஷர்மெண்ட் 81 சென்டிமீட்டர். இது நார்மலாகவே இருக்கும். இல்லைன்னா ஒரு 10 நாள் புஷ்அப்ஸ் போட்டால் போதும் 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துடும். அதனால் இது செஸ்ட் மெஷர்மெண்ட் தேவையில்ல. ஹைட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளம் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ
எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு ஓகே இது ஓகே எஃபிஷியன்சியெல்லாம் ரோப் கிளைம்பிங் 5 மீட்டரு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணி ஓகே நீங்கள் எழுதிட்டு வந்துட்டீங்க கான்ஃபிடண்டாக இருக்குன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் புட் இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணுற அளவு தான் இருக்குது. ரொம்ப ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஓகே ஸோ ஓகே நம்ம இப்போ வந்து எக்ஸாம் டேரெக்டாக அப்ளை பண்ணுவோம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம், இன்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் பார்த்துட்டோம். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்பாங்க. யூசர் ஐடி நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும், அதை டேரெக்டாக கொடுத்து போங்க. ஸோ நம்மகிட்ட இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறீங்க, கிரியேட் நியூ யூசர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு மெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். ஓகே இது அவ்வளோத்தையும் இதுதான் வந்து டோட்டல் எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் இது படிக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லாதவங்க அதை வந்து படிச்சுக்கலாம். ஓகே ஓகே ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க வழக்கம் போல் படித்தது மாதிரி ஐ அக்ரி கொடுங்க. ஐ அக்ரி கொடுத்துட்டு இந்த கார்னரில் கன்னியூ இருக்கும், அதை கொடுங்க. ஓகே ஸோ ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ரெண்டுலேயும் மெயில் ஐடியா பாஸ்வேர்ட் ரெண்டுலேயும் வந்து ஓடிபி கேட்கும். ரெண்டையும் கொடுங்க. ஓகேயா ஸோ மெயிலுக்கும் ஃபோன் நம்பருக்கும் வந்து ஓடிபி வரும். ஓகேயா ஸோ மெயிலுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம்னா ஸ்பேமில் இருக்கும். ஸ்பேமில் போய் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயரில் இந்த இஷ்யூஸ் இருந்து இப்போ ஓரளவு சரி பண்ணிட்டாங்க. கொடுத்துட்டு உங்கள் நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மேலே கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ யூசர் ஐடி நமக்கு வந்துடுச்சு. ஓகே ஸோ உங்கள் பாஸ்வேர்டும் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம், லாகின் பண்ணலாம். ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நோ தேங்க்ஸ். ஸோ யூசர் ஐடி உங்களுக்கு வந்திருக்கும், ஃபோனுக்கு வந்திருக்கும், மெயிலுக்கும் வந்திருக்கும். ஸோ ஓகே அதை யூசர் ஐடியை டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு தான். ஓகே அதை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. ஒன் மோர் திங், இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம அதர் கூகுள் இதில் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து டே இது ஆல்ஃபபெட்ஸும் கொடுக்கலாம், நம்பர்ஸும் கொடுக்கலாம். மற்றபடி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணாது. ஓகே ஸோ இதான் உங்களுக்கு உள்ளே வந்துடுச்சு. ஸோ நம்ம லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இது எல்லாமே ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் ஹியர் அக்ரி பண்ணிட்டு கண்டினியூ பேஜ் கொடுக்குறோம், கண்டினியூ கொடுக்குறோம். ஓகே ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் வந்து என்னென்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுடுங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்கள் 10th மார்க் ஷீட்டு, ஓகேயா எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் ஈஸியாக லாஸ்ட் பேஜில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா என்ட்ரி பண்ணுவோம். உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நேம் வந்து கெசட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். கெசட்டில் சேஞ்ச் பண்ணுறது என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு நேம் ஒன்று இருக்கும். ஓகே உங்களுக்கு நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் கெசட்டில் அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கெசட் காப்பி இருக்கும். அப்படி இருக்கவங்க அதை டிக் பண்ணி கொடுங்க. மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ் அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு உங்களுக்கு மச்சம் எதாவது இருந்துச்சுன்னா மச்சத்தை வந்து இங்கிலீஷில் மோல்னு சொல்லுவாங்க, பிளாக் மோல். ஓகே ஸோ அதை கொடுங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுங்க. உங்கள் ஆதார் நம்பர் இது வந்து மேண்டேட்ரி கிடையாது, பட் ஆதார் நம்பர் கொடுங்க. உங்கள் அப்பா பேர் இனிஷியல் வந்து பேக் சைடில் தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது, அதனால் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் இது கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி, ரிலீஜியன், கம்யூனிட்டி, அட்ரஸ் இது அவ்வளோத்தையும் டைப் பண்ணுங்கள். இது போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதில் எதாவது ஸ்போர்ட்ஸில் ஏதாவது நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க, ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் அப்படி ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் கொடுங்க. ஓகே அது போக பிரசிடென்ட் இருந்து ஸ்கவுட் அண்ட் கைடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்கவுட்ஸில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க, அப்படி ஏதாவது அவார்ட் வாங்கியிருந்தீங்க அந்த மாதிரி கொடுங்க. தென் ப்ரிஃபரண்ட் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் அண்ட் கன்டினியூ இருக்கும் ஆப்ஷன், அதில் கொடுத்து கன்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னா ஆக்சுவலி இந்த இடத்துல டவுட் கேட்டிருந்தாங்க, எந்த போலீஸ் ஸ்டேஷன் செலக்ட் பண்ணணும், எந்த லிமிட்டுக்குள்ளே வரோன்றத டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எந்த ஸ்டேஷன் போனீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அது கணக்கு கிடையாது. நீங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அதனால இந்த லிமிட்டுக்குள்ளே தான் வருவோம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இப்போ வந்து எந்த ஸ்டேஷனுக்கு கீழே உங்களை வர சொல்கிறாங்களோ அந்த ஸ்டேஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே ஓகே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அகாடமிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அகாடமிக் டீட்டெயில்ஸ் உங்கள் 10th +2 எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க. அடிஷ்னல் டீட்டெயில்ஸு, ஃபோட்டோ, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும்.
அப்புறம் கோட்டோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் இந்த இது. ஓகே, நான் பண்ணுவோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து லெந்தாக போகும், அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். ஓகே, ஸோ இது எல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். இந்த டவுட் இருந்தால் கமெண்ட்டில் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரெஜிஸ்டர் நம்பரு, 10th 12th டிப்ளமோ பண்ணியிருந்தேன், டிப்ளமோ யூஜி எதாவது பண்ணியிருக்கேன், யூஜி டீட்டெயில்ஸ் எல்லாமே இது வந்து இதில் கொடுக்கணும். ஓகே, அந்த பேஜ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து கேட்குது, ஆர் யூ ஒர்க்கிங், நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எஸ் கொடுங்க. எந்த செக்டாரில் இருக்கிறீங்க, கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கீங்களா, ப்ரைவேட் செக்டார் இருக்கீங்களா, இல்லை பப்ளிக் செக்டாரில் இருக்கீங்களான்னு கொடுக்கணும். ப்ரைவேட் செக்டாரில் இருந்தால் எந்த ஜாப், என்ன ரேங்கில் இருக்கிறீங்க, கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, இப்போ போலீஸில் இருந்தீங்கன்னா ஏன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வரும்ல, அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்னால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். இல்லை நீங்கள் வேலை பார்க்கல அப்படின்னா நோ கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கிறீங்கன்றது அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம நோ கொடுத்துருவோம். நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணுவோம். ஓகே, வெதர் எனி கிரிமினல் கேஸ் ஹேஸ் பீன் ஃபைல்ட் அகேன்ஸ்ட் யூ, உங்களுக்கு மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஓகே, ஓகே, ஃபோட்டோ இமேஜ் அப்லோட் பண்ணோம். ஃபைல் சைஸ் வந்து எப்படின்னா 30 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே, 11 கேபிக்கு மேலே இருக்கணும், 30 இதுக்குள்ளே இருக்கணும். பார்ப்போம், நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோ, ஓகே, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம். ஃபைல் சைஸ் எக்ஸீட் 30 கேபி. இப்போ என்ன பண்ணுவோம், ஃபோட்டோ வந்து 30 கேபிக்குள்ளே உள்ள ஃபோட்டோ பெஸ்ட்டாக. ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அப்லோட் பண்ணுறோம். ஃபோட்டோ எப்படி கம்ப்ரஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து கீழே போட்டிருப்போம். ஓகே, கம்ப்ரஸ் பண்ணுறது ஜஸ்ட் நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா பெயிண்டில் இது பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லாட்டா நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறேன். 11 கேபி டு 30 கேபி இருக்கணும். ஓகே, நம்ம இப்போ வந்து சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஸோ திஸ் ஃபோட்டோ, ஓகே, இது பார்ப்போம். இது எவ்வளோ இருக்குது இமேஜ், இது வந்து 19 கேபி தான் இருக்குது. இதுக்கு வேற ஒரு இமேஜ் எடுப்போம். இந்த இமேஜ் 43 இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் இருக்குது, எடிட் கொடுங்க, இல்லாட்டா ஓப்பன் வித் பெயிண்ட்னு இருக்கும். ஸோ இதில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓப்பன் ஆகுதா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ரீசைஸ் கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அரௌண்டு 50% கம்மி பண்ணேன்னா அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, ஓகே கொடுங்க. கொடுத்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆகிட்டா நான் பாருங்க இங்கே 15 கேபி காட்டுதா. ஓகே, அப்போ இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஓகே ஏற்றலாம். ஓகே, இப்படி தான் இதுதான் சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தடாக இருந்துச்சு. ஓகே, ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லுது. சிக்னேச்சர் வந்து மேக்ஸிமம் 10 கேபிக்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமுக்கும் சிக்னேச்சர் 10 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ பார்ப்போம், சிக்னேச்சர் 10 கேபிக்குள்ளே நம்ம பண்ணி வச்சுருது ஏதாவது சிக்னேச்சர் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைனா ஜஸ்ட் அப்படி தான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கம்ப்ரஸ் பண்ணுங்கள். ஓகே, சிக்னேச்சர் இருக்குது பார்ப்போம். 22 கேபி இருக்குது. என்ன பண்ணுவீங்க, இதை வந்து டேரெக்டாக எடிட் கொடுங்க. ஓப்பன் ஆகுதா. ஸோ இதை ரீசைஸ் கொடுங்க. ரீசைஸ் கொடுத்துட்டு இப்போ 22 கேபி இருக்குது, நமக்கு வந்து 10 கேபிக்குள்ளே இருக்கணும். ஒரு 50% கம்மி பண்ணால் போதுமா. ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுக்கணும். கண்ட்ரோல் எஸ் தான் சேவ். அப்போ பாருங்கள் 11 கேபி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். என்ன கம்மி பண்ணோன்னா ஆனால் 5 கேபி கீழே போயிடக்கூடாது. ஸோ இதில் வந்து ஒரு 80 போடுவோம். 80% கம்மி பண்ணால் நமக்கு வந்து ஒரு 8, 9 அந்த ரேஞ்சுக்கு வருமா. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்டு இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து காட்டும் 8 இருக்குது. ஸோ வந்து இதை சேவ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இதை தாராளமாக இதை செலக்ட் பண்ணலாம். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்லோட் பண்ணுவோம். ஓகே, சிக்னேச்சர் வந்துச்சு. ஓகே, பண்ணியாச்சு. தென் இப்போ வழக்கம் போல் நம்ம வந்து கண்ணி கொடுப்போம். கண்ணி கொடுத்தாச்சு. ஓகே, கோட்டா. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்துச்சுன்னா இதில் வந்து எஸ் கொடுக்கணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லைனா இல்லை நோ கொடுத்துருங்க. ஓகே, எக்ஸ் சர்வீஸ் மேன் நீங்கள் மிலிட்ரியில் எங்கேயாவது சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. பிஎஸ்டிஎம் உங்களுக்கு இருக்குதா,
PSTMனா நான் சொன்ன போல் ஃபஸ்ட் டிகிரி வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஓகே, இங்கிலீஷ் மீடியத்தில் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆடட் மார்க் வந்து NCC, நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல்ஸ்லையோ காலேஜஸ்ல NCC, NSS சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி வச்சுருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க. ஓகே, இல்லைனா நோ கொடுங்க. Do you like to avail special marks for sports? ஸ்போர்ட்ஸுக்குன்னா ஸ்போர்ட்ஸ்குள்ள க்ரைட்டீரியா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நம்ம இன்டர் ஸ்கூல் இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் வந்து இதில் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஓகே, சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஓகே, இது கொடுத்துருக்கிறது என்னென்னா 600 KBக்குள்ளே இருக்கணும். ஓகே, 600 KBக்குள்ளே இருக்கணும். ஃபைலு JPGவாக இருக்கலாம், PDF ஃபார்மேட்டில் இருக்கலாம், எந்த ஃபார்மேட்டில் வேணா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது எத்தனை பேஜ் கேபியில் இருக்குது? 284 KB இருக்குது. ஓகே, ஃபைன். பண்ணலாமா? ஓகே, ஐ கன்ஃபார்ம் த ஃபைல் டு பி கரெக்ட். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒரு அப்லோட் கொடுத்துடணும். ஏன்னா டாக்குமெண்ட் கிளியராக இருக்கணும். டாக்குமெண்ட் கிளியர் இல்லைன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஓகே. என்னன்னா ஃபைல் நேமில் வந்து ஸ்பேசஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஃபைல் நேமில் வந்து ஏதாவது ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் இது நம்ம ரீநேம் பண்ணணும். ரீநேம் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் எல்லாமே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சீட்டு வருது, செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதில் வந்து ரீநேம் பண்ணிக்கிடுவோம். என்ன சொல்கிறாங்க, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ கம்யூனிட்டி போட்டுட்டு ஃபைல் சைஸ் பார்த்துக்கிடுங்க. 290 தான். ஸோ இட் இஸ் ஓகே. இதை வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணுறோம். இதில் ஒரு கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ லோட் ஆகுது. ஓகே, கம்யூனிட்டி இப்படி டிக் வரணும். ஓகேயா? தென் இப்போ வந்து SSLC கேட்குறாங்க. ஸோ SSLC என்ன பண்ணுறோம், SSLC சர்டிஃபிகேட் எடுக்கிறோம். ஸோ 10th மார்க் ஷீட் போட்டிருக்கோம். இதுலேயே வந்து என்ன பிரச்சனை, இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது இடையில. ஓகேயா? ஸோ என்ன பண்ணுறோம், ரீநேம் பண்ணிட்டு 10. ஓகேயா? 10th மார்க் ஷீட் வந்துச்சு. கிளிக் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணியோம். ஓகே, அப்லோட். ஸோ சிமிலர் தான் எல்லாத்துக்குமே இதே தான், சிமிலர் தான். ஸோ இப்படி எல்லாம் பண்ண பிறகு இதில் வந்து எல்லாமே க்ரீன் கலர் டிக் எடுக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கன்டினியூ கொடுக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஏதாவது எடிட் பண்ணணுன்ற பட்சத்தில் எடிட் பண்ணலாம். இல்லைனா ப்ரொசீட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணுறீங்க, கீழே வந்து ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் இருக்கும். ஸோ இதை கொடுங்க. ஓகே, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து ப்ரிவியூ கொடுத்து வெரிஃபை பண்ணணும். ஓகே, ப்ரிவியூ கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து நம்ம வந்து கிளியராக இருக்கா இல்லையான்றதை நம்மளே செக் பண்ணிக்கிட சொல்கிறாங்க. ப்ரிவியூ கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, இப்போ தான் இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஓகே, ப்ளீஸ் வெரிஃபை த அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும் 500 rupees பே பண்ணணும். பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, எனி கொரீஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், அட்ரஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.